பல லட்சம் கோடி பல ஆயிரம் கோடி பணத்தை வைத்திருக்கும் இருவரும் சேர்ந்து எப்படியாவது ஆட்சி அமைக்க முடியும் என்று இன்னமும் முயற்சி செய்து இன்று காலை வரை இந்த நொடி வரை முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவர்களால் வேறு வழியே இல்லை. அவருடைய சொத்துக்களை காப்பாற்ற அவர்கள் மேலே இருக்கிற பல வழக்குகள் வரும் என்ற பயத்தால் இல்லை அது சம்மந்தமாக அவரே ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறார். என்னென்ன விளக்கம் கொடுத்துருக்காரு, கண்டிப்பாக அதையும் வந்து கட்சியில் வந்து என்னன்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். அது சம்மந்தம் அவரும் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறார். இல்லை அந்த அவர் விளக்கம் கொடுத்துருக்கார். அதை எல்லாரும் பரிசீலிச்சு செக் பண்ணி வேலிடேட் பண்ணிட்டு இருக்கோம். பார்ப்போம். இல்லை அது விமர்சனங்கள் எப்படி வேணாலும் வரலாம். பட் அவர் கொடுத்த விளக்கம், பட் அதையும் வந்து வேலிடேட் பண்ணிட்டு இருக்காங்க. வேலிடேட் பண்ணி என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க. இல்லை வேற எந்த புகார்களும் இல்லையா? இல்லை அவர் கலந்துக்கிட்ட மேடையில் ஒரு சில பேர் அங்கே வந்து நடனம் ஆடிருக்காங்க. ஸோ அது வந்து அவருடைய கவனத்திற்கும் இல்லாமல் திடீர்னு நடந்துச்சு. அவர் அதை இது பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவரே அங்கே விளக்கம் கொடுத்துருக்கிறார். ஸோ என்னென்னா திடீர்னு ஒரு நிகழ்ச்சிகள் போகிறப்போ அங்கே நமக்கும் தெரியாமல் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் ஒரு சில விஷயத்தை அவங்க செஞ்சுருவாங்க. ஸோ அதை நம்ம தடுக்கக்கூடிய இடத்துல நம்ம இனிமேல் போகிற நிகழ்ச்சிகளில் நம்ம எப்படி நடந்துக்கணும், பொது நிகழ்ச்சிகள் எப்படி நடந்துக்கணும் நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ அதற்கான ஒரு போதிய இது வந்து அவங்களுக்கும் ஒரு முன்னெச்சரிக்கையாக நடந்துக்கணும்னு இனிமேல் அந்த அனுபவம் கிடைத்துவிடும். கண்டிப்பாக எல்லாரும் பொதுவாக தொடர்ச்சியா ராஜினாமா பண்ணிட்டு வராங்க. இந்த 107 இடத்தை வந்து 118 எதிர்பார்க்கறதுக்கான ஐடியா வருது. எங்களுடைய கூட்டணி கட்சியின் முழு ஆதரவு 120 எம்எல்ஏக்கள் எங்களுக்கு முழு ஆதரவோடு நாங்கள் எல்லாம் ஆட்சி அமைச்சிருக்கோம். கூட்டணி ஆட்சியாக இருக்குது. முதல் முறையாக தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி. இனிமேலும் கண்டிப்பாக தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இவர்கள் ராஜினாமா செய்வதற்கான காரணம் தெளிவாக நாங்கள் முன்னாடி சொல்லிட்டு இருக்கோம். திரு எடப்பாடி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்தால் யார் ஒத்துப்பாங்கன்னு கேட்குறோம். இவர் 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்தால் யார் ஒத்துப்பாங்க? யாராவது அவர்கள் வீட்டில் இருக்கிறவர்களே, அவர்கள் கட்சியில் இருக்கிற அடுத்த கட்ட தலைவர்களே யாரும் ஒத்துக்கலையா? இது ஒரு காரணம் தானே எல்லாரும் வெளியேறது காரணம். அதிமுகலேருந்து ஒரே நாளில் அவ்வளோ எம்எல்ஏக்கள் வெளியேற முக்கிய காரணம் என்ன? இவங்க 2 பேர் சேர்ந்தால் எப்படி போய் மக்களை சந்திப்பாங்க? இந்த 2 குடும்பமும் அவங்களுடைய சொத்துக்களை காப்பாற்றிக்கிறாங்க. திரு எடப்பாடி அவர்கள் குடும்பமும் திரு ஸ்டாலின் அவர்கள் குடும்பமும் சொத்துக்களை காப்பாற்ற இந்த வேலை செய்கிறாங்க. ஸோ அவங்களுடைய சொத்துக்களை காப்பாற்றுவாங்க. பட் அடுத்த கட்டத்தில் இவங்கெல்லாம் மற்ற மாவட்டத்தில் இருக்கவங்களாம் போய் மக்களை சந்திக்கணும்ல. இவர்கள் 2 பேர் வீட்டை விட்டு வெளியே வர போகிறதில்ல. அவருடைய இருப்பிடமே வேறு. பட் மற்ற மாவட்ட அளவிற்குள்ள மற்ற எம்எல்ஏக்கள் மற்ற மாவட்ட செயலர் எல்லாம் போய் மக்களை சந்திக்கணும்ல. என்னங்க இப்படி போய் ஆட்சி அமைச்சிருக்கீங்களே, கொஞ்சம் கூட உங்களுக்கு இதாக இல்லையான்னு கேட்பாங்கல்ல 4 பேர். ஸோ அவங்கள தானே மக்களை சந்திக்க போகிறாங்க. அதை மக்களை சந்திக்க முடியாமல் தான் இன்றைக்கி எல்லாரும் வெளியேறினால தவிர்த்து எங்களுக்கான நம்பர்ஸு 120 கண்டிப்பாக கூட்டணி கட்சியோட ரொம்ப தெளிவாக இருக்குது. ஸோ அவர்கள் வெளியேறதுக்கான காரணம் இவர்கள் 2 பேரும் இன்னும் அந்த முயற்சியை தொடர்றதுனால தான். இல்லை அது அவங்களுடைய முடிவு. ஏன்னா இன்னைக்கு தமிழகத்தில் எந்த கட்சி எதை நோக்கி அரசியல் போயிட்டு இருக்கு, தமிழக மக்கள் எதை நோக்கி போயிட்டு இருக்காங்க, அதனால அவர்களும் எங்கே வந்து சேரணுன்றது அவங்களுடைய தனிப்பட்ட முடிவு. அதை பற்றி நாங்கள் கமெண்ட் பண்ணுறதில்ல. ஆனால் அவர்கள் ரிசைன் பண்ணுறதுக்கோ இல்லை அவங்க கூட்டணியிலேருந்து மற்ற கட்சிகள் வெளியேறினதுக்கோ இன்னைக்கு அவர்கள் வந்து செய்யும் முயற்சிக்கோ இன்னைக்கு வந்து ஐயா காதர் மதியன் அவர்கள் சொல்லியிருக்க ஒரு பதில் வந்து எல்லாரும் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் இது புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் சொல்றேன். அவர்கள் இன்னமும் அந்த முயற்சியை செஞ்சுட்டு இருக்காரு. திரு ஸ்டாலின் அவர் சொல்வது என்னன்னா, இன்னமும் எப்படியாவது குதிரை பேரத்தின் மூலமாக யாரையாவது பர்ச்சேஸ் பண்ணி பல லட்சம் கோடி பல ஆயிரம் கோடி பணத்தை வைத்திருக்கும் இருவரும் சேர்ந்து எப்படியாவது ஆட்சி அமைக்க முடியும் என்று இன்னமும் முயற்சி செய்து இன்று காலை வரை இந்த நொடி வரை முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவர்களால் வேறு வழியே இல்லை. அவருடைய சொத்துக்களை காப்பாற்ற அவர்கள் மேலே இருக்கிற பல வழக்குகள் வரும் என்ற பயத்தால் அவர் வந்து எப்படியாவது அவருடைய சொத்துக்களை காப்பாற்றுவதற்காக இந்த ஆட்சி அமைக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் இந்த நொடி வரை முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்காங்க.